மழை காலம் வந்துருச்சு. இந்த மழை காலம் வரும்போதே கூடவே சில பிரச்சனைகளும் வரும். அதுவும் முதியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. வறட்சியும் குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கிறதுனால சளி மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து காய்ச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது. சில உணவுகள் அவங்களை கஷ்டப்படுத்தலாம். அந்த மாதிரியான உணவுகளை அவங்க தவிர்க்கலாம். அது என்னென்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். மழை காலம் வந்துருச்சு. இந்த மழை காலம் வரும்போதே கூடவே சில பிரச்சனைகளும் வரும். அதுவும் முதியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் முதியவர்கள் அவங்க உணவுகளை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே வருஷ ரித்து அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லும் போது மழை காலத்தை நம்ம குறிப்பிடுறோம். இந்த வருஷ ரிதுவில் ரூக்ஷம், அதாவது வறட்சி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி, நம்மளுடைய இயற்கையும் பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும். ஸோ இந்த வறட்சியும் இந்த கூல்னஸும் சீதமும் சேரும் போது அங்கே வாதம் அதிகரிக்கும்னு ஆயுர்வேதம் சொல்கிறது. அதனால் இந்த வாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம உணவுகளை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கிட்டாவே பாதி பிரச்சனைகளை இந்த மழை காலத்தில் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போது நம்ம உணவு எப்பொழுதுமே உஷ்ணம், அதாவது சூடாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஸ்னிக்தம், அதாவது நெய்ப்பு பசையுடன், அதாவது கொஞ்சம் நெய்யோ எண்ணெயில் தாளித்த உணவுகளோ இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுகள் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தில் இருக்கணும். ரெஃப்ரிஜினேட்டட், ஃப்ரீஸ்டு, ஃப்ரோசன் ஃபுட் இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம எப்பொழுதும் நம்ம உணவை அமைச்சிக்கணும். குறிப்பாக 60 வயது மேல் உள்ளவர்கள் இந்த மாதிரி உணவை அமைச்சிக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலங்களில் அந்த ஜீரணம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உணவில் ஜீரண வஸ்துகளான சுக்கு, மிளகு, சீரகம், மஞ்சள், சோம்பு, ஓமம் இதெல்லாம் நம்ம உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எண்ணெயில் செய்யப்பட்ட மசாலா அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நன்றாக பசி வந்த பிறகே சாப்பிடுவது நல்லது. குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வெந்நீர் பருகுவதே நல்லது. அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் குறிப்பாக இந்த காலங்களில் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முளை கட்டிய தானியங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ரா ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாலட்ஸை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ற விஷயங்களையும் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே பழங்களில் கூட சில குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடும் போது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கூட கொஞ்சம் சுக்கு பொடி மேலே தூவியோ இல்லை மஞ்சள், மிளகு தூவியோ சாப்பிடுவது அவங்களுக்கு ரொம்ப உகந்த உணவாக அமையும். பொதுவாகவே உணவில் மதுர ஆம்ல லவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு, புளிப்பு, உப்பு இதை கொஞ்சம் அதிகமாக வைத்துக்கொண்டு கடுதிக்த கஷாயம்னு சொல்லக்கூடிய கசப்பு, துவர்ப்பு, காரம் இந்த உணவுகளை குறைச்சிக்கிறது எப்பொழுதும் நல்லது. இந்த சீசனில் பசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பசியை தூண்டக்கூடிய வெஜிடபிள் சூப்ஸோ இல்லை மாமிச சூப்ஸோ குடிப்பது ரொம்ப நல்லது. அந்த சூப்ஸில் கூட நான் முதலையே சொன்ன மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், மஞ்சள் இந்த மாதிரியான டைஜஸ்டிவ்ஸ் அண்ட் கார்பனேட்டிவ்ஸ், அதாவது பசியை தூண்டக்கூடிய, ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடிய வஸ்துகளை சேர்த்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அதனால் மழை காலத்தில் முதியவர்கள் அவங்க உணவுகளை இந்த மாதிரியாக ரொம்ப ஒரு பிளான்டோட அந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. சில உணவுகள் அவங்களை கஷ்டப்படுத்தலாம். அந்த மாதிரியான உணவுகளை அவங்க தவிர்க்கலாம். அது என்னென்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலே வாதத்தை அதிக பண்ணக்கூடிய கிழங்கு வகைகள் இந்த சீசனில் அவங்க மெயினாக தவிர்க்கலாம். கிழங்கு வகைகள்னு சொல்லும் போது உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரியான கிழங்குகளை அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த முட்டைகோஸ், காலிஃப்ளவர், கொத்தவரங்காய் இந்த மாதிரியான உணவுகளும் அவங்க இந்த சீசனில் தவிர்க்கலாம். இந்த மாதிரியான சீசனில் குளிர்பானங்களை தவிர்த்து எப்பொழுதும் சுக்கு மல்லி டீ குடிக்கலாம், இல்லை சம்மங்கி பூ டீ குடிக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய அந்த உஷ்ணத்தை பாதுகாத்து அந்த வாதத்தின் சீற்றத்தை தடுத்து சளி பிடிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாகவே மழை காலத்தில் இந்த மாதிரி வறட்சியும் குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கிறதுனால சளி மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து காய்ச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது. அதனால் எதையுமே நம்ம வார்மாக, சூடாக, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப அவசியமாக அமையுது. இந்த வழிமுறைகளை பின்படுத்தி இந்த மழை காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.